ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 ஆர்சிபி முதல் தடவையாக வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பண்ணி ஆகணும். ஸோ அதாவது வந்து ரொம்பவே வந்துட்டு இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த விஷயத்தை வந்து அவங்க பண்ணுறதுக்கு டிலே பண்ணக்கூடாது, உடனே இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முகமது கைஃப் இப்போது ஆர்சிபிக்கு ஒரு அலர்ட் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரோஹித் சர்மாவை ஆர்சிபியில் ஜாயின் பண்ண வைக்கிறதுக்கு ஸோ என்னெல்லாம் வேலைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஆர்சிபி இப்போ பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஸோ இப்போ அவர் வந்து எதில் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ராக்ஷன் இருந்தது, ஒரு லைவ் இன்ட்ராக்ஷன். அதில் தான் அவர் சொல்லியிருந்தார். ஸோ ஐபிஎல் 2025 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்துட்டுருக்குன்னா யார் ரீட்டைன் பண்ணுவா, யார் ரிலீஸ் பண்ணுவா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் ஜியோ சினிமாவும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒவ்வொரு டீமும் யாரெல்லாம் வந்துட்டு ரீட்டைன் பண்ணுவாங்க, ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸோட இன்றைக்கி ஷோவில் வந்து முகமது கைஃப் வந்திருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா ஆர்சிபி கண்டிப்பாக ஐபிஎல் 2025க்கு கேப்டனாக ரோஹித் சர்மாவை சைன் பண்ணணும். இது எதனால அப்படின்னா இது வரைக்கும் ஆர்சிபி வந்துட்டு என்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனாலும் வந்து ஒரு தடவை கூட ட்ராஃபியை வந்து வின் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்துட்டு இல்லைப்பா இதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், நாங்கள் வேறு ஏதாவது பிளான் வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்சிபியால் சொல்லவே முடியாது. ஏன்னா அவங்களோட ஒரு பிளான் கூட அவங்களுக்கு கை கொடுக்கல. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக ஐபிஎல்லில் 5 தடவை சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண ஒரு கேப்டன் ரோஹித் சர்மா அவர் ஆக்ஷனில் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆல்அவுட்டாக பிட் பண்ணி எடுத்தே ஆகணும். ஈவன் ஆர்டிஎம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணும்போது கூட இப்போ ஆர்டிஎம்மில் வந்துட்டு ஒரு புது ரூல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதாவது ஃபைனல் பிட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் பிட்டை வச்ச டீமுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதாவது வந்து இப்போ வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மாவை மறுபடியும் மும்பை இந்தியன்ஸே பிட் பண்ணால் கூட ஸோ இப்போ ஆர்சிபி வந்துட்டு ரோஹித் சர்மாவுக்கு இவ்வளோ கோடி வரைக்கும் போகலான்னு வச்சுருப்பாங்க, அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க வந்து ஏற்றி விடலாம். ஸோ அப்போது அந்த மும்பை இந்தியன்ஸ் ஆர்டிஎம்க்கு கடைசியாக ஆர்சிபி சொல்கிற அமௌண்ட்டை தான் கொடுக்கணும். ஸோ அதனால் வந்து ஆர்சிபிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அந்த ஒரு ரூலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. ஸோ ரோஹித் சர்மா அப்போ கேட்கலாம் ஃபஸ்ட்டு ரோஹித் சர்மா அதுக்கு ரிலீஸ் ஆகணுமே ப்ரோ அப்படின்னு. ஸோ இப்போ வந்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் வந்துட்டு இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா ரோஹித் சர்மா ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. என்னதான் 6 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் அங்கே வந்துட்டு பிரைமரி இந்தியன் பிளேயர்ஸே நிறைய பேர் ஃபியூச்சர் பிளேயர் அப்படின்னு சொல்லியே ஓவர்சீஸ் பிளேயர் இல்லாமல் இந்தியன் பிளேயர்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து மும்பையில் இருக்கிறதுனால ஸோ அவங்க இப்போ வந்து நம்மளுடைய ஆர்சிபியிலிருந்து வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மும்பை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணும்போது ஆர்டிஎம் அப்படிங்கிறது வந்து அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டும் இந்த இடத்துல பிசிசிஐ அடிச்சு தான் விட்டுருக்காங்க. ஸோ அன்கேப்டு பிளேயர் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிற ட்விஸ்ட் வரும்போது கண்டிப்பாக ஆர்டிஎம்மில் வந்துட்டு நீகல் வதிராவுக்கெலாம் யூஸ் பண்ணி அவங்க வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. எப்படியும் ஆர்டிஎம் அப்படிங்கிறது இருக்கும்போது ரோஹித் சர்மாவுக்கு தான் அந்த ஆர்டிஎம் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய லெவலுக்கு போச்சுன்னா மும்பை கொஞ்சம் சைடு வாங்கினாங்கன்னா கண்டிப்பாக ஆர்சிபி அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ முகமது கைஃப் இன்னொரு விஷயத்தையும் ஆட் பண்ணியிருக்காரு. ஸ்டார்க்கு கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஸ்டாருக்கு வர்றதுக்குள்ளேயே பயந்துக்கிட்டு நமக்கு வந்து பேஸ் அட்டாக் பிளேயர்ஸே இருக்க மாட்டாங்க போல் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அல்சரி ஜோசப் எல்லாம் வாங்கி வச்சாங்க. கடைசியாக பார்த்தா ஸ்டார்க்கு வரும்போது அவங்ககிட்ட ஸ்டார்க்கு பிட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டே இல்லை. ஸோ இந்த மாதிரி தவறான முடிவுகள் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக அவசரப்பட்டு ஆக்ஷனில் செயல்பட்டால் நமக்கு வந்து நல்ல பிளேயர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது வந்து உண்மை தான். ஏன்னா கடைசியாக தான் பார்த்தீங்கன்னா ஜெரால் கோச்சே மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அவங்க அதெல்லாம் வந்துட்டு வாங்கினாங்க. ஈவன் ஆர்சிபி அப்படின்னு பார்க்கும்போது மும்பை வந்து ஜெரால் கோச்சை வாங்கின மாதிரி தான் ஆர்சிபி கடைசியாக லாக்கி ஃபெர்கூசனை வாங்கி போட்டாங்க. அவங்களோட லாஸ்ட் பை அப்படிங்கிற மாதிரி விஷயமும் அந்த இடத்துல இருந்தது ஆஸ் அ கேப்டு பிளேயராக. ஸோ அதனால் ஆக்ஷன் அப்படின்னு வரும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஆர்சிபி அவசரப்படக்கூடாது. ஏன்னா இத்தனை வருஷம் ஆக்ஷனில் லாஸ்ட் இயர் ஆக்ஷனில் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆர்சிபி வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அது நிறைய இடத்துல வந்து தவறாக போய் முடிஞ்சுது. அது எஸ்பெஷலி லாஸ்ட் இயர் ஆக்ஷன்லேயே நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ யார் சொன்னாலுமே அதை ஆர்சிபி ஏற்றுக்கிற சூழ்நிலை தான் இருக்காங்க. ஏன்னா ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பிளே ஆஃப்ஸ் அப்படிங்கிறத ரெகுலர் இன்டர்வல்ஸில் ரீச் பண்ணியிருக்கிறோமா அப்படிங்கிற கேள்வி அடுத்து நமக்கு வரும். பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணாலும் ஃபைனல்ஸ் எத்தனை ரீச் பண்ணியிருக்கோம் ரீசன்ட் 5 வருஷத்தில் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய கேள்விகள் ஆர்சிபியை நோக்கி வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ வந்து முகமது கைஃப் என்ன சொல்கிறாருன்னா ரோஹித் சர்மாவை கேப்டனாக போடுங்க, எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை, அவரே நிறைய இதாக பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்க்கும்போது இப்போ ரோஹித் சர்மாவோட இன்டென்ட் டுவர்ட்ஸ் த கேம்ஸ் அவர் வந்து எந்த லெவலில் வந்துட்டு அவருடைய ஃபார்மை வச்சுருக்கிறாரு எல்லாமே நல்லாயிருக்கு. அவருடைய இன்டென்ட் முதல்ல செமையாக இருக்குது. கேப்டன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் அந்த இன்டென்ட்டும் சேர்ந்து ஆர்சிபிக்கு வரும்போது ஆர்சிபிக்கு
ஒரு வரப்பிரசாதமாகவே ரோஹித் சர்மா நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு வந்து மும்பை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஹேண்ட் வந்து ப்ளே பண்ணுவாங்க இதுக்குள்ளே. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு மும்பை ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்மக்கிட்ட வந்து ரோஹித் சர்மாவை கொடுத்துருவாங்களா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நீங்களே யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் எந்த லெவலில் வந்துட்டு மும்பை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹார்ட் கோராக பிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. பட் ஆனால் இப்போ வந்து அவர் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறத தாண்டி ரிலீஸ் ஆகிறதுக்கு அவர் ரெடியாக இருக்கிறார் அப்படிங்கிறத தான் முகத் பை ரொம்பவே வந்துட்டு அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருந்தார் கைஃபே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இன்டர்வியூவில். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் வந்து ஹிந்தி ரிலேட்டடாக தான் இருந்தது. நிறைய விஷயங்கள் எனக்கு புரியலனாலும் அந்த இடத்துல வந்து சப்டைட்டில்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு நிறைய விஷயங்கள்லாம் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்துட்டு ரோஹித் ரிலீஸ் பண்ணும்போது ஆர்சிபிக்கு ரோஹித் சர்மா வந்து கேப்டன் ஆனால் ஸோ அந்த ட்ராஃபி வின்னிங் ட்ராட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நமக்கு வந்துட்டு அந்த கோப்பையே இல்லாத ஒரு அணி அப்படிங்கிற பேரை வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சியில் ரோஹித் சர்மா கப்படிச்சு கொடுத்து அந்த ஒரு பேரை வந்து நமக்கு நீக்கி கொடுப்பாரா? நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.